Hey, hello all. Thank you so much for watching this video. This is Arun Kumar. Yes, if you are new to this YouTube channel, I talk about self-development, the recent technologies, and the life aspects of how to grow in life. ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வி நோ ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் ஏஐ வளர்ந்துட்டுருக்க நேரத்தில் விசி நிறையா பேர் வந்து ஜாப்ஸ்லாம் ரிப்ளேஸ் ஆக போகுது, நிறையா ஜாப்ஸ் வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ட்ரூவானு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் சொல்கிறது அப்படிங்கிறது சில டைப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் ஒன் டாஸ்க் இல்லை ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க அல்லவா, அந்த மாதிரி பீப்புள், ஏன்னா அந்த ஸ்கில் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதப்போ அந்த ஸ்கில்ஸை ஏஐனால் ரிப்ளேஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா தோஸ் பீப்புள் வில் பி அட் ரிஸ்க் அப்படிங்கிறது டேட்டா. ஸோ அதை மேபி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், அந்த பீப்புளை வி மே கால் இட் ஸ்பெஷலிஸ்ட். கரெக்டாக? ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஜாபை ஏஐனால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இட்ஸ் அ ரிஸ்க். பட் அப்படி இல்லாமல் எந்த ஏஐ வந்தாலுமே ஒரு பர்சன் வந்து கேன் பி வெரி சக்ஸஸ்ஃபுல், கேன் பி வெரி கோவிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது பாலிமேத். ஸோ பாலிமேத்னா என்ன, பாலிமேத்தை நான் எப்படி ஆகலாம், பாலிமேத் பர்சன்ஸ் யார் இருந்திருக்காங்க, நீங்கள் எப்படி வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் க்ரோத் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன். ஐ ஹோப் யூ வில் லைக் திஸ். ஸோ முதல் விஷயம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஏஐ டூல்ஸ், ஏஐ அப்படிங்கிறது நம்மளோட ஜாப்ஸை பயங்கரமாக ரிப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கா, சேஞ்ச் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக? லெட்ஸ் சே நான் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அந்த கண்டென்ட் ரைட்டிங் என்னை விட பயங்கரமாக எழுதுறதுக்கான கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா ChatGPT அந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் இருக்குது. லெட்ஸ் சே ஐ எம் அ கிராஃபிக் டிசைனர், ஐ வாண்ட் டு illustrate something அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் ஒரு 60 to 80% the tools like Midjourney is creating whatever I want. கரெக்டாக? அண்டு சம் டூல்ஸ் இப்போது நான் வந்து ஒரு நாளுக்கு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடை ChatGPTயோ இல்லை எனி நியூ டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஏஐ டூல்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா இட் கேன் கிரியேட் இட் வித்தின் 5 minutes. கரெக்டாக? நான் ப்ராம்ப்ட் மாற்றி போட்டு ஐ கேன் கெட் இட் அ பெர்ஃபெக்ட் ஷேப். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கப்போ என்னை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் ஏஐட்ட அதிகமாக கொடுக்குறேன். பட் அப்படி இல்லாமல் இஃப் ஐ ஹவ் மல்டிபிள் ஸ்கில்ஸ், மல்டிபிள் டொமைன்ஸ் எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஏஐ கான்ட் ஈவன் டச் மீ. கரெக்டாக? ஸோ அவங்கள தான் நம்ம பாலிமேத்னு சொல்லுவோம். ஸோ ஹை லெவலில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாலிமேத் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹூ மாஸ்டர்ஸ் மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் அண்ட் கனெக்ட்ஸ் தெம் இன் யூனிக் வேஸ். லெட்ஸ் சே இப்போது ஜென்ரலிஸ்ட்டு, வி நோ ஜென்ரலிஸ்ட் தனியாக தெரியும், ஸ்பெஷலிஸ்ட் தனியாக தெரியும். இப்போது பாலிமேத் அப்படிங்கிறது என்ன வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஜென்ரலிஸ்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே அப்படிங்கிறது ஜென்ரலிஸ்ட். இப்போ நான் ஜென்ரலிஸ்ட் அப்படி எப்படி சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு ஏ தெரியும், பி தெரியும், சி, டி அப்படின்னு எல்லாமே தெரியும். தட்ஸ் ஜென்ரலிஸ்ட். ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா ஏலேருந்து A1, A2, A3, A4, A5, A6, A10 இன்டெப்த்தாக ஐ நோ அபவுட் சம் ஏ. கரெக்டாக? அந்த விஷயம் தெரியும். பட் பாலிமேத் அப்படிங்கிறவங்க தே மாஸ்டர் சம் டிசிப்ளின்ஸ். இட்ஸ் ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், டி தெரியும். ஏல A1, A2, A3, A4, A5, பியில் B1, B2, B3, B4, B5. ஸோ ஜென்ரலிஸ்ட்டாக இல்லாமல் ஐ நோ இன்டெப்த் திங்ஸ் இன் மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் அப்படிங்கிறது தான் பாலிமேத். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். கரெக்டாக? நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா லியோனார்டோ டா வின்சி, அதுக்கப்புறம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஸோ லியோனார்டோ டா வின்சி பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், இன்ஜினியர், சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டர். as you know, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ரைட்டர், சயின்டிஸ்ட், டிப்ளோமேட் அண்ட் பிஸ்னஸ் மேன். ஸோ இதை ஒரு விஷயத்தில் டிசிப்ளினில் மட்டும் பயங்கர ஸ்ட்ராங்காக இல்லாமல் இந்த 4 விஷயத்துலையுமே இவங்க 2 பேரும் ஈச் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். கரெக்டாக? அண்ட் இப்போ மாடர்ன் உலகத்தில் லெட்ஸ் சே 21st இந்த அட்வென்ட் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறதுல யார் ரொம்ப பாலிமேத் கேட்டீங்கன்னா மை ஃபேவரட் எக்ஸாம்பிள் இஸ் Elon Musk. ஸோ ஹீ இஸ் குட் இன் இன்ஜினியரிங், ஆல்சோ ஹீ இஸ் குட் இன் பிஸ்னஸ் as well. And other people like Steve Jobs, he is a master in tech plus design plus psychology. And if you ask other person, Naval Ravikant, so he is good in he is great in finance, philosophy and startups. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மட்டும் பயங்கர இன்டெப்த் நாலேஜ் இல்லாமல் மல்டிபிள் விஷயத்தில் மல்டிபிள் டிசிப்ளின் நாலேஜ் இருக்கிறதா பாலிமேத்னு சொல்லுவோம். புரிஞ்சவங்களுக்கு? இதில் நாலேஜ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் we have to know how to connect ideas or dots between each disciplines அப்படிங்கிறது மெயினான விஷயம். ஏன்னா இப்போ லெட்ஸ் சே நான் வந்து ஒரு டெவலப்பராக இருக்கேன். சரியா? நான் டெவலப்பர் அந்த கோட் பண்ணுற நாலேஜ் மட்டும் இல்லாமல் இஃப் ஐ நோ ஹவு டு ரன் அ பிஸ்னஸ், இஃப் ஐ நோ ஹவு டு ரன் அ டீம் அப்படின்னா
It's multiple discipline at the same time. No one is going to replace me. Even though I am a developer, I know business, I know other things அப்படிங்கிறப்போ who is going to replace me, கரெக்டாக? ஸோ we have to know this. பட் இப்போது ஏன் நீங்கள் இப்போ நீ பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ஏன் பாலிமேத்தா இல்லை இப்போ ஏன் புதுசாக பார்க்குறீங்க, இல்லை நான் ஏன் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ நம்ம பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு போனோம் அப்படின்னா, இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஏன்னா நம்மளை புஷ் பண்ணுற எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நீ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காரு. இப்போது நீ காலேஜ் போகிறப்பவே வந்து யுவர் ஆஸ்க்டு டு சூஸ் ஒன்லி ஒன் டிகிரி which I want to take any engineering or arts or humanities or design architecture அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நீ அதில் அந்த விஷயத்தில் எடுத்து அந்த கரியரை நீ பிக் பண்ண அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்லுது. அதுக்கப்புறம் சொசைட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கனாலுமே நம்ம வந்து நிறையா ஸ்கில்ஸ், நிறையா மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டாக. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் பேரண்ட்ஸ் சூஸ் ஒன் திங், ஃபோக்கஸ் ஆன் இட் அப்படிங்கிறது அவங்களுக்கு மெயின் விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இஃப் யூ ஆஸ்க் மீ, என்ன ஒன்றும் கிடையாது, இந்த ஏஜில் இஃப் யூ ஹேவ் ஆல் திஸ் அபவுட் 3 things, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமோட ட்ரெடிஷ்னலிசம், சொசைட்டியை வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால பேரண்ட்ஸ் சே சூஸிங் ஒன் திங். ஸோ இந்த 3 விஷயம் இந்த ஏஜில் இட்ஸ் அவுடேட்டட். நோ, யூ ஷுட் நாட் ஹேவ் திஸ் தாட்ஸ். ஏன் அப்படின்னா, as I told you, being a polymath have huge benefits. For example, a data scientist who understands psychology can create better AI models, கரெக்டாக? நார்மலாக எனக்கு டேட்டா மட்டும் இல்லாமல் சைக்காலஜி தெரிஞ்சு அப்படின்னா ஐ கேன் கிரியேட் பெட்டர் AI மாடல்ஸ். அதுக்கப்புறம் ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு AI தெரியுது அப்படின்னா he can introduce some AI solutions in healthcare which can solve any which can solve major diseases, கரெக்டாக? அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கு ஒரு கோடிங் தெரியுது அப்படின்னா he can automate campaigns and outperform competitors. He don't have to rely on other teams, கரெக்டாக? ஸோ இட்ஸ் குட். பட் இதெல்லாம் ஓகே அருண், இட்ஸ் ஆல் ஃபைன், நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு புரியுது. இதுக்கு நான் போய் வந்து do I have to worry about that I'm not a polymath, இல்லை நான் அவ்வளோ ஜீனியஸாக இல்லை அப்படின்னு worry பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா no, you don't have to worry at all. நீங்கள் வந்து லியோனார்டோ டா வின்சி மாதிரி இருக்கணும், எலான் மஸ்க் மாதிரி இருக்கணும், நாவல் ரவிகாந்த் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நோ ஒன் இஸ் ஆஸ்கிங் யூ டு. பட் யூ ஹாவ் டு பி ஆன் த பாத் கம்பல்சரிலி. அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறங்காட்டி நம்ம பயங்கர ஸ்ட்ரெஸ் பண்ணி 2 நாள் 4 நாள் 10 நாள் 50 நாள் 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து we can achieve it. பட் இப்போ நீங்கள் worry பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஹாவ் டு பி ஆன் த பாத் டு பிகம் அ பாலிமேத். ஸோ எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கோட் அப்படிங்கிறத, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். பட் when it comes to polymath, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் சம். எல்லா இதுலேயும் நீ ஜாக்காரு, பட் சில விஷயத்தில் நீ மாஸ்டர் அப்படிங்கிறது தான் இந்த பாலிமேத் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்கிறது. ஸோ இதில் there is a concept called T-shaped polymath. ஸோ இப்போ டிசைனர் அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா there is a concept called T-shaped designerன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டில் டீப் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறது, அண்ட் ஐ ஹாவ் மல்டிபிள் ப்ரோட் நாலேஜ் இன் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த T-shaped நாலேஜ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதையும் கூட நீங்கள் யூ கேன் யூஸ் இட் டு ஹாவ் ஆர் பிகம் அ பாலிமேத். ஸோ இப்போ அருண் எல்லாமே ஓகே, ஹவ் ஐ கேன் பிகம் அ பாலிமேத், தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், ரைட்? ஸோ நீங்கள் எப்படி பாலிமேத் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ முதல் விஷயம் ஐ திங்க் தெர் ஆர் 4 steps ஐ வாண்ட் டு சே. ஒன் ஆஃப் த விஷயம், எல்லாருமே பேஷனை தேடிப்போன்னு சொல்லுவாங்க. பட் டு பிகம் அ பாலிமேத், கியூரியாசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் க்யூரியஸாக இருக்கீங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டும், சரியா? ஸோ லெட்ஸ் சே பேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்கும், பட் கரெக்டாக? பட் யூ மே ஹவ் கியூரியாசிட்டி இன் மல்டிபிள் திங்ஸ். I want to test how this works, I want to learn this, I want to go, I want to do அப்படின்னு சொல்லி மல்டிபிள் விஷயத்தில் கியூரியாசிட்டி இருக்கு, கரெக்டாக? ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த கியூரியாசிட்டி. அந்த கியூரியாசிட்டி ஃபாலோ பண்ணாலே, உங்களுக்கு மல்டிபிள் விஷயத்தில் கியூரியாசிட்டி இருக்கிறத ஃபாலோ பண்ணாலே யூ வில் பி லேர்னிங், யூ வில் பி ட்ரையிங் டு லேர்ன் மல்டிபிள் திங்ஸ். ஒன்று. செகண்டு, லேர்ன் ப்ரோட் பட் கனெக்ட் த டாட்ஸ். நீங்கள் எது வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் யூ கேன் சூஸ் எனி திங் யூ வாண்ட் டு லேர்ன், பட் எல்லா இதுவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கனெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது மெயின் விஷயம். இப்போ லெட்ஸே ஒரு கார் இது பண்ணுறாங்க அப்படின்னா
அந்த கார் மல்டிபிள் ஏரியாஸில் தே வில் பி டெவலப்பிங். டயர் ஒரு பக்கம், ஸ்டீரிங் ஒரு பக்கம், சீட் ஒரு பக்கம் கரெக்டாக, ஸ்பீக்கர் ஒரு பக்கம், என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் கரெக்டாக. பட் எல்லாம் அசம்பிள் பண்ணுறப்போ ஒரு விஷயம் ஒரு இதாக அசம்பிள் பண்ணுவாங்க. அட் த சேம் நீங்கள் எவ்வளோ என்ன தான் லேர்ன் பண்ணாலுமே எல்லாத்தையுமே ஏதோ ஒரு இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த இது யூ ஹாவ் டு நோ. தென் ரொம்ப திங்க் பண்ண தேவை கிடையாது. இன்னும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து ஐ ஹாவ் டு கூகுள் இட், ஐ ஹாவ் டு கோ த்ரூ மல்டிபிள் பிளாக் பேஜஸ் டு லேர்ன் சம்திங். பட் இப்போ தான் வந்து வி ஹாவ் ஏஐ டூல்ஸ், வி ஹாவ் பெர்ப்ளெக்சிட்டி, வி ஹாவ் ChatGPT, வி ஹாவ் ஜெமினி, வி ஹாவ் டீப்சீக், வி ஹாவ் மெனி டூல்ஸ் டு லேர்ன் திங்ஸ் ரைட்டா. ஸோ உங்களோட லேர்னிங்கை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக யூ கேன் யூஸ் ஏஐ கரெக்டாக. So I'm not saying that you are wasting 4 years or 3 years in college, but even though you are in the college, you can use these tools to learn more skills. Instead of just one field, I want all of you to learn more skills. Then மூணு பண்ணிட்டேன், எல்லாமே எனக்கு தெரியுது, எல்லாமே பயங்கரமாக தெரியுது, பட் என்ன யூஸ்? யூ ஹாவ் டு அப்ளை, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் கரெக்டாக. ஸோ பப்ளிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் சே யூ ஆர் லேர்னிங் சம்திங் அப்படின்னா போஸ்ட் இட் ஆன் லிங்க்டின், போஸ்ட் இட் ஆன் எக்ஸ், கெட் ரியல் யூசர் ஃபீட்பேக். ஆர் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பில்ட் சம்திங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஐடியா அப்படின்னா பில்ட் இன் பப்ளிக் கரெக்டாக. ஸோ யூ வில் பி கெய்னிங் த ஃபீட்பேக், யூ வில் பி கெட்டிங் த திங்ஸ். ஸோ இந்த 4 விஷயம் பண்ணாலே யூ கேன் ஈஸிலி பிகம் அ பாலிமேத். தென் அருண், ஓகே நான் பண்ணுறேன், but are you sure that polymaths are going to be real, they are in need? Yes, because it's an AI. AI can do anything அப்படின்னா ஒரு நிலைமை வட்டுறப்போ நான் ஒரு விஷயத்தில் மட்டும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்ளம் கரெக்டாக. ஸோ AI have the chance to replace specialist, but polymaths will own the AI driven world அப்படிங்கிறது we have to understand. ஸோ நமக்கு பாலிமேத்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து நான் told you, we will be able to connect the dots, connect the multiple skills, so combine the skills. அது அப்படிங்கிறது ஏஐனால் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது வரைக்கும் there is no data. ஸோ அது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் கரெக்டாக. தென் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஏஐ, Web3, பயோடெக், கிரியேட்டிவ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தீஸ் ஆர் ஆல் க்ரோயிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் ஏதாவது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் கோயிங் டு வெரி ஹெல்ப்ஃபுல். Then I'm sure that polymaths won't be replaced by AI. They will use AI to replace specialist. கரெக்டாக. இப்போ லெட்ஸ் நான் ஒரு பாலிமேத் சரியா, இப்போது எனக்கு வந்து டிசைனிங் தெரியும், எனக்கு கோடிங் தெரியும், எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும். ஓகே, இந்த 3 விஷயம் எனக்கு தெரியும். பட் இன்னொரு ப்ராஜெக்ட் டீமில் வந்து they have 3 different folks. One who is specialist in project management, one who is specialist in coding, one who is specialist in designing. இப்போது எனக்கு இந்த 3 விஷயத்துமே நல்லா தெரியும், பட் I'm only one person. So I can easily replace them with the help of AI tools. Wow, no, you see really the benefits of polymath from this example, correct? So yes. இப்போது again I know we have discussed a lot about polymath. So final message from my side அப்படிங்கிறது the world is changing. The world is changing constantly, the world is changing very fastly. I'm sure that specialist will struggle nu sollala or can be replaceable nu sollala, but we yet to see that real. But I'm sure polymaths will thrive சரியா. So நீங்கள் வந்து it's up to you, are you ready to adapt, or are you going to be a generalist, or are you going to be a specialist? If you are going to be the 2 categories, then you have you have to be very careful about what can be replaceable or some things. So this is the end of the video. I hope I have நிறையா பேசியிருப்பேன். நான் பேசுகிறத இன்னும் எப்படி பேசணும், இல்லை வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'm sure that from today we will be seeing one video every day. Thank you so much for your time. I know for 14 minutes, 15 minutes is not an easy time. I hope I have given you some value about knowing polymaths. So interesting things are underway. Thank you so much guys. Have a great day.